ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல என்ன தகவல் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் நியூ புக்ல உள்ள இயல் 2க்கான ஒரு ஃபுல் டெஸ்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம இயல் 1க்கான சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் இயல் 1க்கான டெஸ்ட் வீடியோ வந்து நம்மளோட சேனல்ல போட்டிருக்கோம். பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இயல் 1, 2, 3, 4 இந்த 4 இயல்களுக்கான டீச்சிங் வீடியோவும் நம்மளோட சேனல்ல போட்டிருக்கோம். அதையும் நான் வந்து பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இது 6ஆம் வகுப்பு இயல் 2க்கான டெஸ்ட் வீடியோ. ஓகேவா? நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான் டெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெஸ்ட் வந்து போடுறதுக்கு மட்டும் யாருமே தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. சரியா? இதுல வந்து ஒரு 10 நிமிஷம், 20 நிமிஷம், ஒரு 1/2 மணி நேரமே செலவாகட்டுமே! டெஸ்ட் போடுறத வந்து அனாவசியமான ஒரு விஷயம்னு வந்து தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அதே மாதிரி டெஸ்ட் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்க எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி, நீங்க அத வந்து சோதிச்சு பார்க்கிறதுக்கு வந்து ஒரே வழி வந்து டெஸ்ட் மட்டும் தான். ஓகேவா? நீங்க ஒரு விஷயத்த வந்து கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்ப ஸ்விம்மிங் கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸ்விம்மிங்க வெறும் புக்ல மட்டும், நோட்ஸ்ல மட்டும் இது எப்படி பண்றது? எப்படி டைவ் அடிக்கிறது? இந்த மாரி அந்த மெத்தட்ஸ மட்டும் படிச்சுக்கிட்டே இருந்தா போதுமா? நீங்க தண்ணீல குதிச்சு, நீச்சல் அடிச்சு பழகுனா தான் உங்கனால கத்துக்க முடியும். ஓகேவா? அதே மாதிரி தான் இந்த டெஸ்ட்டும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ பொறுத்தவரைக்கும், பொதுவா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ பொறுத்தவரைக்கும், டெஸ்ட்ங்கிறது அதுதான். ஓகேவா? நீங்க களத்துல இறங்கி அந்த டெஸ்ட்ட அடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா தான், உங்களுக்கு அந்த எக்ஸாம் டைமிங்ல அந்த எக்ஸாம் ப்ரெஷர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? சரி வாங்க, இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம், நீங்க எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத கீழ தயவு செஞ்சு கமெண்ட்ல குடுங்க. அதே மாரி உங்களுக்கான ஒரு 6 கேள்வி, நீங்க ஆன்ஸர் பண்றதுக்காக ஒரு 6 கேள்வி இந்த வீடியோவோட கடைசில வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. அந்த கேள்விகளுக்கு நீங்க எத்தன பேர் சரியா ஆன்ஸர் பண்றீங்கன்னு பார்ப்போம். ஓகேவா? சரி வாங்க, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த இயல் 2ல ஃபர்ஸ்ட் உள்ள லெசன் என்னன்னா, சிலப்பதிகாரம் குடுத்திருப்பாங்க. ஓகேவா? சிலப்பதிகாரத்துல உள்ள கேள்விகள பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆணை சக்கரமும், வெண்குடையும், ஆத்தி மாலையும் அடையாளம் காட்டும் மன்னன் யார்? அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேவா? ஆணை சக்கரமும், வெண்குடையும், ஆத்தி மாலையும் அடையாளம் காட்டும் மன்னன் யார் அப்படின்னா, ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி சோழன். ஓகேவா? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி சோழன். அடுத்து பாருங்க 2வது கேள்வி. சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர் என்று சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகள் எந்த மதத்தை வந்து சேர்ந்தவர் அப்படின்னு சிலப்பதிகாரம் வந்து கூறுது அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா சேரர். சரியா? இளங்கோவடிகள் சேர மரபை சார்ந்தவர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சிலப்பதிகாரம் எவ்வாறு போற்றப்படவில்லை? அதாவது முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், பௌத்த காப்பியம், முதல் காப்பியம். இதுல எது சிலப்பதிகாரத்துக்கான சிறப்பு பெயர் இல்ல அப்படின்னு கேக்குறாங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி பௌத்த காப்பியம் கிடையாது. சரியா? முத்தமிழ் காப்பியம்னாலும் சிலப்பதிகாரம்னா, குடிமக்கள் காப்பியம்னாலும் சிலப்பதிகாரம்னா, முதல் காப்பியம்னாலும் சிலப்பதிகாரம் தான். ஓகேவா? இதுல ஆட் ஒண்ணா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பௌத்த காப்பியம் அப்படிங்கிறது மட்டும்தான். சரியா? இது பௌத்த காப்பியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌத்த காப்பியம் வந்து மணிமேகலை. சரியா? மணிமேகலை தான் வந்து பௌத்த காப்பியம். 4வது கேள்வி. இளங்கோவடிகளின் காலம் என்ன? இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இளங்கோவடிகளின் காலம் வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஓகேவா? அடுத்து 5வது கேள்வி. திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்ற பாடலடியோடு தொடங்கும் காப்பியம் எது? அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேவா? திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்ற பாடலடியோடு தொடங்கும் காப்பியம் எது அப்படின்னா சிலப்பதிகாரம். சரியா? சிலப்பதிகாரம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. திகிரி என்ற சொல்லின் பொருள் என்ன? சொல்லும் பொருளும் கொடுத்திருப்பாங்க இல்லையா? திகிரி. திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம். 7வது கொஸ்டின். இரட்டை காப்பியம் என்று அழைக்கப்படுபவை எவை? இது நமக்கு நல்லாவே தெரியும். இரட்டை காப்பியம் அப்படின்னு அழைக்கிறது என்னென்ன அப்படின்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்து 8வது கேள்வி. மேரு என்ற சொல்லின் பொருள் என்ன? 8வது கேள்வி. மேரு என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா இமயமலை. ஓகேவா? இமயமலை. அடுத்து 9வது கேள்வி. கதிரவனின் மற்றொரு பெயர் என்ன? சூரியன் இருக்கு இல்லையா? அந்த கதிரவனினுடைய மற்றொரு பெயர் என்ன அப்படின்னா ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி ஞாயிறு. ஓகேவா? அடுத்ததா 10th கொஸ்டின். கழுத்தில் சூடுவது என்ன? கழுத்தில் சூடுவது அல்ல அணிவது. கழுத்தில் சூடுவது இல்ல அணிவது என்ன அப்படின்னா தார். சரியா? கணையாழி அப்படின்னா மோதிரம்.
தண்டை அப்படின்னா கால்ல போடுறது, தண்டை போடுறது. சரியா? மேகலை அப்படின்னா ஒட்டியாணம். சரியா? மேகலை அப்படின்னா ஒட்டியாணம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து 11th கொஸ்டின். பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, பொன் கூட்டல் கோட்டு. ஓகேவா? அடுத்து 12வது கேள்வி. வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. 12வது கேள்வி. வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. சாரி, ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. சரியா? இந்த வெண்மை கூட்டல் தொடர் குடை. ஓகேவா? பாத்தீங்களா? இதான் இங்க தப்பு பண்ணிடக்கூடாது. இந்த இம்மு போடக்கூடாது. இங்க இன் வரணும். சரியா? வெண்மை கூட்டல் குடை அப்படின்னு போடணும். ஓகேவா? அடுத்தது பாருங்க. 13வது கேள்வி. அவன் பிளஸ் அலிபோல் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அவன் பிளஸ் அலிபோல் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது அவன் அலிபோல். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஓகேவா? அவன் அலிபோல். அடுத்ததா 2வது பாடம். காணி நிலம் அப்படின்னு ஒரு பாரதியார் பாட்டு பாடியிருப்பார் தெரியுமா? அந்த பாடம். அந்த பாடத்துக்கான ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். வாங்க. 14வது கேள்வி. பாரதி என்னும் பட்டம் யாரால் வழங்கப்பட்டது? பாரதியாருக்கு பாரதி என்னும் பட்டம் யாரால் வழங்கப்பட்டது அப்படின்னா எட்டயாபுரம் மன்னர். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்து இதில் 15வது கேள்வி. இதில் எந்த பெயர் பாரதியாரோடு சம்பந்தப்படவில்லை? சுப்பையா, புரட்சிக்கவி, சென்னம்மா, சுப்பிரமணியன். இதுல எந்த பெயர் பாரதியாரோடு சம்பந்தப்படவில்லை அப்படின்னு கேக்குறாங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, புரட்சிக்கவி. புரட்சிக்கவினா பாரதிதாசன். சரியா? சுப்பையாங்கிறதும் பாரதியாருடைய பெயர் தான். சுப்பிரமணியன்கிறதும் பாரதியாருடைய பெயர் தான். செல்லம்மாங்கிறது பாரதியாரினுடைய மனைவி. சரியா? அப்ப இதுல ஆட் ஒண்ணா இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புரட்சிக்கவி அப்படிங்கிறது மட்டும்தான். ஓகேவா? அடுத்து 16வது கேள்வி. இவற்றுள் நில அளவை குறிக்கும் சொல் எது? கீழே கொடுத்திருக்கிற சொற்கள்ல நில அளவை குறிக்கும் சொல் எது அப்படின்னா சித்தம் கிடையாது, நிலம் கிடையாது, மாடம்னா மாளிகை. அப்ப காணி நிலம். காணி நிலம் படிப்போம் தெரியுமா? அப்ப நில அளவை குறிக்கிற சொல் எதுனா காணி. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, காணி. அடுத்து 17வது கேள்வி. 10, 12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும் என பராசக்தியை கேட்டவர் யார்? சரியா? நல்லா லைனா பாருங்க. 10, 12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும் என பராசக்தியை கேட்டவர் யார் அப்படின்னா ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, பாரதியார். ஓகேவா? பாரதியார் தான் அந்த காணி நிலம் அப்படிங்கிற பாடல்ல வந்து கேட்டிருப்பாரு. ஓகேவா? அடுத்ததா 18வது கேள்வி. டேஸ் போன்ற நில ஒளி வீச வேண்டும் என பாரதி வேண்டுகிறார். சரியா? யார் கேக்குறா? டேஸ் போன்ற நில ஒளி வீச வேண்டும் என்று பாரதியார் கேட்கிறார். எந்த மாதிரி நில ஒளி வேணும்? முத்துச்சுடர் போல. முத்துச்சுடர் போல நில ஒளி வீச வேண்டும் அப்படின்னு சொல்றார். சரியா? அடுத்த கேள்வி. 19வது கேள்வி. பாரதி இயற்றிய நூல் அல்லாதது எது? பாரதி இயற்றிய நூல் அல்ல. அதாவது பாரதியால இயற்றப்படாத நூல் எது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கான ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, சிவகாமியின் சபதம். ஓகேவா? பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு இது எல்லாமே வந்து பாரதியார் இயற்றினதுதான். சரியா? இது வந்து இந்த சிவகாமியின் சபதம் அப்படிங்கிறது வந்து பாரதியார் இயற்றியது கிடையாது. சரியா? அடுத்து 20வது கேள்வி. பாரதியார் பற்றி எது எவை சரி அப்படின்னு கேக்குறாங்க. கீழே கொடுத்திருக்கிறதுல எது ட்ரூ எது ஃபால்ஸ்ன்னு கேக்குறாங்க. ஓகேவா? இத பாருங்க. ஆப்ஷன் ஏ, மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். ஆமா, கரெக்ட். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர். ஆமா, கரெக்ட். தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர். ரைட்டு. மேற்கண்ட அனைத்தும் சரி. அதுவும் சரிதான். சரியா? அப்ப பாருங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து 21வது கேள்வி. நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல். நிலத்தின் இடையே என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னா ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, நிலத்தின் பிளஸ் இடையே. அடுத்து முத்து பிளஸ் சுடர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். 22வது கேள்வி. முத்து கூட்டல் சுடர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னா ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, முத்துச்சுடர். ஓகேவா? அடுத்து 23வது கேள்வி. கிணறு என்பதை குறிக்கும் சொல் எது அப்படின்னு கேக்குறாங்க. கிணறு அப்படின்னா
கேணி அப்படின்னு அர்த்தம். நம்ம சின்ன வயசுல வீட்ல எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். கேணி அப்படின்னா அதுதான் கிணறு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்கிறாங்க. மாடங்கள் என்னும் பொருள் மாளிகையின் டேஷ் ஆகும்னு கேட்கறாங்க. ஆன்சர் இஸ் அடுக்குகள். மாடங்கள் அப்படின்னா அடுக்குகள். பிளாட்ஸ்ன்னு சொல்லுவோம் தெரியுமா? ஃப்ளோர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து அடுக்குகள். சரியா? அடுத்து சித்தம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா, சித்தம் என்பதன் பொருள் உள்ளம். சரியா? சித்தம் கலங்கிருச்சுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது மாதிரி சித்தம் என்பதன் பொருள் வந்து ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி உள்ளம். சரியா? அடுத்து 26வது கேள்வி. பாரதி பராசக்தியிடம் வேண்டியதை பொறுத்துக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பாரதியார் வந்து கேட்பாரு தெரியுமா? இந்த மாதிரி நில ஒளி வேணும், தென்னை மரம் வேணும், பக்கத்துல கிணறு வேணும். அந்த மாதிரி பாரதியார் வந்து பராசக்தி கிட்ட என்னென்ன வேணுனாரு அப்படிங்கிறத இங்க பொறுத்துங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. முத்துச்சுடர் போல அப்படின்னா நம்ம இப்பதான் ஆல்ரெடி பார்த்தோம் நில ஒளி. சரியா? அடுத்து தூய நிறத்தில் அப்படின்னா தென்றல் கிடையாது. அப்ப மாடங்கள் தூய நிறத்தில். அப்புறம் சித்தம் மகிழ்ந்திட தென்றல். சரியா? சித்தம் மகிழ்ந்திட தென்றல் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? இதுதான் 26வது கேள்விக்கான ஆன்சர். 27வது கேள்வி. நிலா கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது நிலா ஒளி. சரியா? 27வதுக்கான ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி நிலா ஒளி. ஓகேவா? அடுத்து பாருங்க. சிறகின் ஓசை. இந்த பாடத்துக்கான கொஸ்டின் பார்க்கலாம். இந்த பாடத்துல கொஞ்சம் இம்பார்ட்டன்டான கேள்விகள் நிறைய இருக்கும். கொஞ்சம் நல்லா பாருங்க. அடுத்ததா பறவைகள் இடம்பெயர்தலே. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நீங்க டெஸ்ட் அட்டெண்ட் பண்றது வந்து முக்கியம் இல்ல. டெஸ்ட்ட வந்து ஒரு நோட்டும், பென்னும் வச்சு அட்டெண்ட் பண்ணுங்க. ஒரு சில பேர் வந்து அந்த ஆப்ஷன் மட்டும் எழுதுவாங்க. ஒரு சில பேர் ஆன்சர் எழுதுவாங்க. ஒரு சில பேர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எழுதுவாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே வீடியோ பார்த்துட்டு அப்படியே மனசுலயே வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி அந்த மாரி சொல்லிட்டு விட்டுருவாங்க. சரியா? நீங்க எப்படினாலும் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு தோது இருக்கும். ஒவ்வொரு டைமிங் வந்து இருக்கும். சரியா? இப்ப வீட்ல இருக்கிறவங்க, ஃபுல் டைமா படிக்கிறவங்க எழுதலாம். நோட்ல எழுத எல்லாம் பண்ணலாம். சில சில நேரம் வேலைக்கு போறவங்க, படிக்க போறவங்க, ஆஃபீஸ் போறவங்க, பஸ்ல போம்போது வீடியோ பார்த்துட்டு போவாங்க. அந்த மாரி உள்ளவங்க நோட் எடுத்து, பென் எடுத்து எழுதி கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்க முடியாது. சரியா? ஆனா நீங்க என்ன ஒரு விஷயத்த மட்டும் எல்லாரும் காமனா நீங்க பண்ணணும் அப்படின்னா, எந்தெந்த கேள்விகள் தவறா வருதோ, அந்தந்த கேள்விகள மட்டும் ஒண்ணு நீங்க வேலைக்கு போய் பிஸியா உள்ளவங்களா இருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அத திரும்ப எங்க இருக்கு அப்படிங்கிறத கவர் பண்ணுங்க. இல்ல ஃபுல் டைமா படிக்கிறவங்கன்னா, அப்பவே அந்த கொஸ்டின மட்டும் ஃபுல்லா எழுதி நோட்ல வைங்க. நீங்க டெஸ்ட் எழுதுற நோட்லனாலும் சரி, இல்ல தனியா கூட ஒரு பேப்பர் எடுத்து, அதுல என்னென்ன கேள்விகள் தவறா வருதோ அத எழுதி, அந்த இடத்த திரும்ப போய் பாருங்க. நீங்க அப்படி பார்க்கும்போது, இப்ப பறவைகள் இடம்பெயர்தலை டேஷ் என்பர் கேட்கறாங்க. அப்ப இந்த பாடத்த போய் நீங்க இந்த ஏரியாவ திரும்பி படிச்சீங்கன்னா, உங்களுக்கு இந்த இது திரும்ப மனப்பாடம் ஆகும். சரியா? நீங்க இந்த மாரி தப்பு பண்ணிட்டு அத திரும்ப பார்க்கும்போது, அது நல்லா உங்களோட மனசுல நின்றும். சரியா? நீங்க ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறத விட, நீங்க டெஸ்ட்ல தப்பு பண்ணிட்டு அத திரும்ப ஒருக்க பார்த்து பாருங்க. அதுக்கப்புறம் எந்த டெஸ்ட்லயுமே அதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு மறக்காது. சரியா? அதுக்காக தான் டெஸ்ட் வந்து அதிகமா அட்டெண்ட் பண்ண சொல்றோம். ஓகேவா? சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போயிரலாம். 28வது கேள்வி. பறவைகள் இடம்பெயர்தலை டேஷ் என்பர் அப்படின்னா, ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி வலசை போதல். ஓகேவா? 29 பறவைகள் எதற்காக இடம்பெயர்வதில்லை? பறவைகள் வந்து இடம்பெயரும் போகுது இல்லையா? அது வந்து என்ன காரணம்? இங்க குடுத்திருக்க காரணங்கள்ல எந்த காரணத்துக்காக இடம் பெயராது அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேவா? இனப்பெருக்கத்துக்காக பெயரும், தட்பவெப்பநிலை மாற்றத்துக்காக வேற இடத்துக்கு போகும், உணவு இருப்பிடத்துக்காக வேற இடத்துக்கு போகும். ஆனா சுற்றுலாக்காகலாம் போகாது. சரியா? நம்மள மாரி மனுஷங்கள மாரி எந்த பறவையும் சுற்றுலாக்காகலாம் போகாது. அப்ப ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்து 30வது கேள்வி. 1500 ஆண்டுகளுக்கு முன்பே பறவை வலசை போதலை பற்றி தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்று பாடியவர் யார்? அப்படின்னு கேட்கிறாங்க. தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் அப்படின்னு பாடியவர் யாரு நம்மளுக்கு நல்லா தெரியும். சத்திமுத்த புலவர். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ சத்திமுத்த புலவர். அடுத்து பாருங்க 31 தவறான தொடரை கண்டறிக அப்படின்னு கேக்குறாங்க. தவறான தொடரை கண்டறியன்னு கேக்குறேன். என்ன குடுத்திருக்காங்கன்னா, பறவைகள் பொதுவாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும், மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பயணிக்கின்றன. ஆமா, கரெக்ட். நான் ஆல்ரெடி டீச்சிங் வீடியோல நம்ம சொல்லியிருக்கோம். சரியா? இது இந்தியா அப்படின்னா, வடக்குல உள்ள பறவை தெற்குக்கும், அதே மாதிரி கிழக்குல உள்ள பறவை மேற்குல இருக்கிற பறவை கிழக்குக்கும் தான் போகும். சரியா? இதுதான் வந்து ஆர்டர் லெஃப்ட் டு ரைட், அப்சைட் டு டவுன். சரியா? இந்த ஆர்டர்ல தான் போகும். இது இந்தியா அப்படின்னா, இதுதான் இந்தியா. யாரும் கோச்சுக்காதீங்க. இப்போதைக்கு எடுத்துக்கோங்க. இந்த சைடுல இருந்து லெஃப்ட் டு ரைட் போகும். மேல இருந்து கீழ வரும். சரியா? இதான் வலசை போறதுக்காக அந்த பேட்டர்ன் பறவைகள். சரியா? அப்ப இது கரெக்ட். அடுத்து பறவைகள் தங்களுக்கென ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பாதையிலேயே பறக்கின்றன. ஆமா, கரெக்ட். அதுக்குன்னு ஒரு வழித்தடத்தை வச்சுக்கிறோம். ஓகேவா? சில பறவைகள் இனங்கள் போவதற்கு வருவதற்கும் வேறு பாதைகளை பயன்படுத்துகின்றன. இதுவும் கரெக்ட். போறதுக்கு ஒரு பாதை, வர்றதுக்கு ஒரு பாதையும் ஒரு சில பறவைகள் பயன்படுத்தும். சரியா?
பறவைகள் இரை ஓய்வு போன்ற தேவைகளுக்காக தரை இறங்காது. இது வந்து தவறு. சரியா? எல்லா பறவையினால அப்படி போக முடியாது. அப்ப ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி தான் வந்து சரியான விடை. எல்லா பறவைகளும் வந்து இரை தேடுறதுக்கும், ஓய்வெடுக்கிறதுக்கும் கீழ இறங்காம போகாது. ஒரு சில பறவைகள் இருக்கு. அதிக தூரங்கள் பறக்கக்கூடிய பறவைகள் இருக்கு. அது வேணா பக்கத்துல போகுமே தவிர, எல்லா பறவைகள்னாலயும் அந்த மாரி போக முடியாது. ஓகேவா? அடுத்ததா 32வது கேள்வி. பறவைகள் பின்வரும் எதை அடிப்படையாகக் கொண்டு இடம்பெயர்வது இல்லை அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேவா? பறவைகள் வந்து பின்வரும் எதை அடிப்படையாகக் கொண்டு இடம்பெயர்வது இல்லை அப்படின்னு கேட்கிறாங்க. ஆன்சர் நம்மளுக்கு தெரியும். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி சூரியன். சரியா? ஏன்னா விண்மீன், ஈர்ப்பு புவியீர்ப்பு புலம், அதுக்கப்புறம் நில ஒளி. இது 3யும் வச்சுதான் பறவைகள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து இடம்பெயர்ந்து போகும். ஆனா சூரியனை பேஸ் பண்ணி வந்து பறவைகள் வந்து இடம்பெயர்ந்து போகாது. ஓகேவா? அடுத்து பாருங்க. 33வது கேள்வி. கப்பல் பறவை அதாவது ஃப்ரிகேட் பேர்ட் எத்தனை கிலோமீட்டர் வரை தரையிறங்காமல் பறக்கும்? கப்பல் பறவைன்னு ஒண்ணு இருக்கு. சரியா? கடல் கூரைக்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. கப்பல் கூழைக்கடான்னு சொல்லுவாங்க. அந்த பறவை வந்து எவ்வளவு தூரம் வந்து தரையிறங்காம பறக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 400 கிலோமீட்டர். சரியா? 400 கிலோமீட்டர் வரைக்கும் தரையிறங்காம பறக்குமா. ஒரே ஃப்ளோல. ஓகேவா? அடுத்து பாருங்க 34வது கேள்வி. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எது? 34வது கேள்வி. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கப்பல் பறவை அப்படிங்கிறது தான் சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை. ஓகேவா? 35வது கேள்வி. கப்பல் பறவை எவ்வாறு அழைக்கப்படுவது இல்லை அப்படின்னு கேட்கிறாங்க. அதோட பெயர்கள், வேற பெயர்கள் இல்லாத பெயர்கள் எது அப்படின்னு கேட்கறாங்க. ஆட் ஒண்ணா கண்டுபிடிக்க கேட்கறாங்க. அப்ப கப்பல் குலைக்கடா. ஆமா. கப்பல் குலைக்கடாங்கிற பேர் அதுக்கு இருக்கு. கற் கடற்கொள்ளை பறவை அப்படிங்கிற பேர் இருக்கு. ஏதும் இல்லை கிடையாது. கருப்பு முத்து அப்படிங்கிற பேர் கிடையாது அது. ஓகேவா? அப்ப ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி கருப்பு முத்து பிளாக் பியர் அப்படிங்கிறது தான். அடுத்து 36வது கேள்வி. டேஷில் இருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வருவது ஆய்வில் தெரிய வந்துள்ளது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேவா? செங்கால் நாரைகள். சரியா? செங்கால் நாரைகள் வந்து எந்த நாட்டுல இருந்து வருது அப்படின்னு வந்து கேட்கிறாங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி ஐரோப்பியா. ஓகேவா? அடுத்து 37வது கேள்வி. பின்வருவனவற்றுள் தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது அப்படின்னு கேட்கிறாங்க. பின்வருவனவற்றுள் தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது அப்படின்னு கேக்குறாங்க. ஆன்சர் இஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆப்ஷன் டி சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி தான் மொபைல் டவர்ஸ்னால அதிகமா வந்து அழிந்துகிட்டு வருது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து 38. வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றம் என்ன? வலசையின் போது பறவையினுடைய உடல்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னா, இறகுகள்ல நிறம் மாறும். தலையில சிறகு வளரும். உடல்ல கட்டையா முடி வளரும். ஓகேவா? அப்ப இது எல்லாமே ஆப்ஷன் பி தான். மேற்கண்ட அனைத்தும் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். கொடுக்கப்பட்டிருக்க அனைத்தும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? 39 வந்து காக்கை குருவி எங்கள் சாதி யாருடைய கூற்று? காக்கை குருவி எங்கள் சாதி அப்படின்னு கூறியவர் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. இது யாரு? உங்களுக்கு பாரதியார். வீட்ல அவங்களோட ஒய்ஃப் வந்து சாப்பாட்டுக்காக அரிசி போடுறதுக்காக வச்சிருப்பாங்க. அந்த அரிசி கொஞ்சம் அரிசியும் எடுத்துட்டு போய் பறவைகளுக்கு உணவளிச்சுட்டு தான் வந்து பட்னியா இருந்தவர் தான் வந்து பாரதியார். சரியா? அப்போதான் வந்து சொல்லியிருப்பாரு காக்கை குருவியும் எங்கள் சாதி அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேவா? அடுத்து பாருங்க. பறவை பற்றிய படிப்பு. 40வது கேள்வி. பறவை பற்றிய படிப்பு என்ன நமக்கு தெரியும். ஆர்னித்தாலஜி. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி ஆர்னித்தாலஜி. ஓகேவா? அடுத்து 41வது கேள்வி. உலக சிட்டுக்குருவிகள் நாள் என்னைக்கு? 41வது கேள்வி. உலக சிட்டுக்குருவிகள் நாள் நம்மளுக்கு தெரியும் M20 அதாவது மார்ச் 20 அப்படிங்கிறது தான். ஓகேவா? மறந்துடக்கூடாது. M20 அப்படின்னு வந்து ஞாபகம் வைத்துக்கோங்க. மார்ச் 20. ஓகேவா? அடுத்து பாருங்க. உலகிலேயே நெடுந்தொலைவு 22,000 கிலோமீட்டர் பயணம் செல்லும் பறவை இனம் எது அப்படின்னு கேட்கிறாங்க. உலகத்திலே 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யுமா ஒரு பறவை. என்ன பறவை? ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். டீச்சிங் வீடியோல நம்ம படிச்சிருக்கோம். என்ன பறவை பாருங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி ஆர்டிக் ஆலா அப்படிங்கிற பறவை. சரியா? ஆர்டிக் ஆலா தான் 22,000 கிலோமீட்டர் தொடர்ந்து பயணிக்கும். அடுத்து ஆன்சர் இஸ் ஆப்ஷன். அடுத்து இது 43வது கேள்வி. சரி, 43வது கேள்வி என்னன்னா தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சலீம் அலி அவர்கள் சூட்டிய பெயர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சூட்டிய பெயர் என்ன அப்படின்னா ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படிங்கிற
பெயர் தான் வந்து தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு வந்து சலீம் அலி அவர்கள் வந்து சூட்டியிருப்பாரு. ஓகேவா? 44வது கேள்வி. இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி மற்றும் இந்தியாவின் பறவை மனிதர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இன்றைய பறவையியல் ஆய்வாளருக்கு முன்னோடி மற்றும் இந்தியாவின் பறவை மனிதர் யார் அப்படின்னா ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி சலீம் அலி அப்படிங்கிறவர் தான். ஓகேவா? அடுத்து 45வது கேள்வி. தரை கூட்டல் இறங்கும் என்னும் சொல்லை சேர்க்க கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னா ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி தரை இறங்கும். ஓகேவா? அடுத்து 46வது கேள்வி. தட்ப வெப்பம் என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் என்ன? தட்பவெப்பம் என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் ஆப்ஷன் பி தட்பம் கூட்டல் வெப்பம் அப்படிங்கிற சொல். ஓகேவா? அடுத்து 47வது கொஸ்டின். வேதி உரங்கள் என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் என்ன? வேதி உரங்கள் என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னா ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி வேதி கூட்டல் உரங்கள். சரியா? இந்த மாதிரி பிரித்தெழுதுகள்லாம் பார்க்கணுமா? இதெல்லாம் வந்து கேட்பாங்களா அப்படின்னா கண்டிப்பா கேட்பாங்க. வருஷ வருஷம் 2ல இருந்து 3 கொஸ்டின் பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுகள்ல இருந்து கன்ஃபார்மா வரும். அதனால நீங்க இது எல்லாத்தையுமே பார்த்து தான் ஆகணும். ஏன்னா இது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி ஈஸியான ஏரியால நம்ம மார்க் விட்டோம் அப்படின்னா கஷ்டமான ஏரியால நம்மளால சுத்தமா ஸ்கோர் பண்ண முடியாது. ஓகேவா? அடுத்து பாருங்க 48வது கேள்வி. வழி கூட்டல் தடம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி வழித்தடம். ஓகேவா? 49. சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எது? சிட்டுக்குருவியால வாழ முடியாத பகுதி எது அப்படின்னா ஆப்ஷன் சி துருவ பகுதி. ஓகேவா? இமயமலையில இருக்கும், தமிழ்நாட்டுல வாழும், இந்தியாலயும் வாழும். துருவ பகுதியில மட்டும்தான் அதனால வாழ முடியாது. ஓகேவா? அடுத்ததா கடைசி பாடம் கிழவனும் கடலும் அப்படிங்கிற பாடம். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாடம்னு இல்ல. ஆனா இதுல 1, 2 இம்பார்ட்டன்ட் கேள்விகள் இருக்கு. அதை மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க ஒரு ரிவைஸ் மாதிரி பாத்துடலாம். 50வது கேள்வி. கிழவனும் கடலும் என்னும் ஆங்கில புதினத்தின் ஆசிரியர் யார்? கிழவனும் கடலும் என்னும் ஆங்கில புதினத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி எர்னஸ்ட் ஹெமிங்வே. 51வது கேள்வி. கிழவனும் கடலும் என்னும் நூல் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு எது? கிழவனும் கடலும் என்னும் நூல் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 1954. அடுத்து 52வது கேள்வி. சாண்டியாகோ எத்தனை நாட்கள் மீன் கிடைக்காமல் கரை திரும்பினார்? சாண்டியாகோ எத்தனை நாட்கள் வந்து மீன் கிடைக்காம கரை திரும்பினார் அப்படின்னு கேட்காங்க. 84 நாட்கள். ஓகேவா? 53வது கேள்வி. கிழவனும் கடலும் என்னும் கதையின் நாயகன் யார்? கிழவனும் கடலும் என்னும் கதையின் நாயகன் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி சாண்டியாகோ. ஓகேவா? 54வது கேள்வி. சாண்டியாகோவுடன் மீன் பிடிக்க சென்ற சிறுவன் யார்? யாரு? கிழவனும் கடலனுடைய நாயகன் தான் சாண்டியாகோ. சாண்டியாகோவோட மீன் பிடிக்க போன சிறுவனுடைய பெயர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி மனோலின். ஓகேவா? மாத்தி போட்டுறக்கூடாது. கதாநாயகன் யாரு அப்படின்னா சாண்டியாகோ. கூட போன சிறுவன் பெயர் தான் மனோலின். ஓகேவா? மனோலின்னா சிறுவன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து உங்களுக்காக ஒரு 6 கேள்விகள். இது என்ன அப்படின்னா தமிழாக்கம். சரியா? இந்த தமிழாக்கம் முக்கியமான இதுவும் ரொம்ப முக்கியம். 1ல இருந்து 2 கேள்விகள், இல்ல 3 கேள்விகளுக்கு ஒரு சில தேர்வுகள்ல வந்து கேட்டிருக்காங்க. சரியா? நம்ம எதையுமே இப்ப இந்த மாரி ஈஸியா உள்ள விஷயங்கள்லாம் வந்து நம்ம தள்ளி போடவும் கூடாது. அத படிக்கிறதுக்கு யோசிக்கவோ, மலைக்கவோ கூடாது. சரியா? இதெல்லாம் ஈஸியா அடிச்சு தூக்கி போட்டு போய்க்கிட்டே இருக்கணும். ஓகேவா? இந்த இந்த டிரான்ஸ்லேஷன் வந்து எல்லா இயலுக்கும் பின்னாடி கடைசி பக்கத்துல, அதாவது இலக்கணம்லாம் முடிஞ்சு கடைசியில பேஜஸ் வரும் தெரியுமா? அதுல வந்து வரும். இந்த டிரான்ஸ்லேஷன் பார்ட். இத வந்து எல்லா இயலுக்கு பின்னாடியும் வந்து நீங்க படிச்சுக்கோங்க. சரியா? ஈஸியா தான் இருக்கும். ஒரு 6, 6, 7 அந்த மாரி தான் இருக்கும். சரியா? இப்ப இந்த இயலுக்கு பேக் சைடுல உள்ள கான்டினென்ட், கிளைமேட், வெதர், அதுக்கப்புறம் சாங்சுவரி, மைக்ரேஷன், கிராவிடேஷனல் ஃபீல்ட். இந்த 6 இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாரு சரியா ஆன்சர் பண்றீங்க? 6க்கு 6 மார்க் வந்து யார் எடுக்கிறா அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? இதோட தமிழாக்கம். கான்டினென்ட்னா தமிழ்ல என்ன? கிளைமேட்னா தமிழ்ல என்ன? வெதர்னா என்ன? அப்படிங்கிற மாதிரி கலை சொற்கள். சரியா? கலை சொற்கள் அறிதல். சரியா? இந்த 6 கொஸ்டினுக்கான ஆன்சரை கீழே கமெண்ட்ல போடுங்க. அது போக இந்த 54 கொஸ்டின்ஸ்ல நீங்க எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ல போடுங்க. நீங்க அதிக மார்க் எடுத்துருவீங்க அப்படின்னா அதை பாக்குற மத்தவங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். இவ்வளவு பேர் நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு. இதுவே நீங்க கம்மியான மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அடுத்த டெஸ்ட்ல வந்து நான் இதை விட அதிகமா போட்டு காட்டுவேன் அப்படிங்கிற துணிச்சலோட தன்னம்பிக்கையோட போடுங்க. சரியா? அடுத்த டெஸ்ட்ல வந்து அதே மாதிரி இந்த டெஸ்ட்ல 20 மார்க்கா அடுத்த டெஸ்ட்ல வந்து 35 மார்க் போடுங்க, 40 மார்க் போடுங்க.
இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துட்டு வந்து ஃபுல் மார்க் போடுற அளவுக்கு வாங்க. சரியா? இந்த மாதிரி தான் நீங்க நம்மளே வந்து மோட்டிவேஷன் பண்ணிக்கிறோம். எல்லா டைமும் வந்து யாரோ ஒரு ஆள் வந்து மோட்டிவேஷன் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. சரியா? நீங்க உங்கள நீங்களே மோட்டிவேஷன் பண்ணி கத்துக்கல அப்படின்னா, நீங்க எக்ஸாம் கிளியர் பண்றது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஒரு அரிதான செயலாயிரும். ஓகேவா? சரி. இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சுச்சு. இயல் 1க்கான டெஸ்ட் வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதையும் செக் பண்ணிக்கோங்க. இன்னும் வேற எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள் வேற எதுவும் இருந்துச்சுன்னா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நான் எல்லாத்துக்குமான வீடியோஸ் வந்து போடுறேன். ஓகேவா? இந்த வீடியோவ இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். நான் மீண்டும் இன்னொரு தகவலோட நான் உங்கள நாளைக்கு சந்திக்கிறேன். சரியா? நன்றி. வணக்கம்.